அனைவருக்கும் வணக்கம். நான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் நல்லாசியுடன் போட்டியிடுகிறேன். கரூர் மாவட்டத்தில் வெண்ணமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிலங்கள் மீட்பு சம்பந்தமாக சில கருத்துக்களை முன்வைக்க விளைகிறேன். வெண்ணமலை மக்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமங்களை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே. அள்ளிக்கோட்டை ராதாகிருஷ்ணன் என்பவர் பிஜேபியின் ஆதரவு பெற்ற ஒருவர். அவர் கரூர் வெண்ணமலை கோவில் நிலங்களை தனிநபரிடமிருந்து எடுத்து கோயில் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று 64/2018 என்ற வழக்கினை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்துள்ளார். அப்போது அந்த வழக்கிற்கு 23/10/2019 அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த 23/10/2019 அன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவானது அப்போதைய கரூரில் இருந்த ஆட்சியாளர்களின் அபிடவிட் தாக்கல் செய்ததின் பேரிலேயே அந்த உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவின்படி கோவில் நிலங்களை அந்த அதிகாரிகள் அப்போது இருந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அப்போது இருந்த டிஆர்ஓ சூரிய பிரகாஷ் என்பவர் கோவில் நிலங்களை 5 வகைகளாக வகைப்படுத்தி அவர் ஒரு லிஸ்ட் தாக்கல் செய்தார். டிஆர்ஓ திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் தாக்கல் செய்த அபிடவிட் பேரில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2016 to 2021 வருடத்தில் அப்போது இருந்த அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர் அவர்கள். அப்பொழுது இருந்த ஆட்சியாளரிடம் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தலின்படி தான் இந்த அபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பு வந்த உடனேயே விஜயபாஸ்கர் அவர்களும் அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்களும் அந்த தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தாலோ அல்லது அப்போதைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் இதற்காக ஏதேனும் கொள்கை முடிவு எடுத்திருந்தாலோ நீங்கள் அனைவரும் இப்போது சிரமப்பட்டிருக்க வேண்டியதில்லை, இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை. அப்போதெல்லாம் அவர்கள் எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு தற்போது 2026 தாங்கள் கோவில் நிலங்களை மீட்டெடுப்போம், அதை உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி வருவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும். 2021 ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களை பழிவாங்கும் எண்ணத்துடன் விஜயபாஸ்கர் அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு அவரின் நண்பரும் ராதாகிருஷ்ணன் என்பவரை வைத்து 2024 ஆண்டு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வைக்கிறார். அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எண் 372/2024 தாக்கல் செய்து ராதாகிருஷ்ணன் அவர் விஜயபாஸ்கர் தூண்டிவிட்டு உங்களை எல்லாம் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கி செந்தில் பாலாஜி அவர்களை இது சம்பந்தமாக பெரிய இன்னல்களை கொடுத்து இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக வந்த செந்தில் பாலாஜி இந்த பிரச்சனையை மீண்டும் கையில் எடுத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் இதை எடுத்து சென்று சட்ட வல்லுநர்கள் அனைவரையும் கலந்து மக்கள் பிரதிநிதிகளையும் சட்டமன்ற அலுவலகத்தில் ஏஜி, சீஃப் செக்ரட்டரி இது போன்ற அதிகாரிகளையும் சட்ட வல்லுநர்களையும் கலந்து சென்ற 2/2/26 அன்று ஒரு அரசாணை எண் 119 வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை 119 படி திருச்சிராப்பள்ளி, ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு கோவில் நில பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக 2 டிஆர்ஓக்களை இந்த அரசாணையின் மூலம் அரசாங்கம் அமர்த்தியது. அதில் ஒருவர் திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு ஒருவரும், கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு ஒருவரும் பொறுப்பேற்று கொண்டார்கள். அவர்களுக்குரிய அனைத்து அலுவலக உதவியாளர்களும் அனுப்பப்பட்டு அந்த அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த பகுதிகளுக்கு திரு ரமேஷ் என்பவர்களும், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திருமதி மயில் என்பவரும் மாவட்ட வருவாய் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு உதவியாளர்களை நியமித்து அந்த அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. தற்போது நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏதோ மக்களை காப்பாற்றுவது போல் ஒரு கபட நாடகம் ஆடி பொய்யான வாக்குறுதிகளை உங்களிடம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு மக்களே, அந்த வதந்திகளை நம்பாமல் உங்களில் ஒருவனாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சித்து வரும் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பிரச்சனைகளை களைய வெண்ணமலை மக்கள் எப்பவும் அமைதியாக இருந்திடும் வகையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
நமது கரூர் தேர்தல் பரப்புரையின் போது அளித்த உத்தரவாதத்தின்படி உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறி வாக்களிப்பீர் உதயசூரியன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.